அவர்கள் செய்து முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாணவர்களே, இந்த நாட்களில் ஓசூர் பகுதியிலிருந்து அருமையான நம்முடைய பாஸ்டர் அவர்கள், டேனியல் ராஜசேகரன் அவர்கள் வருகை தந்ததும் மிகவும் சந்தோஷமான ஒரு காரியம். நாங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் தான் நாங்கள் அறிமுகமாகணும். இந்த பாஸ்டருக்கு இன்னும் மேரேஜ் என்ன ஆகலை. அவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப். அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கூட்டுறவு நம்ம இதுக்கு வந்து அங்காடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாஃபாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும், தேவனுடைய ஊழியத்தை ஓசூர் பகுதியில் பயங்கரமாய் தடைகள், எதிரான சூழ்ச்சிகள் இருக்கிற இடத்துல தான் ஊழியத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய அன்போடு நம்மளை அழைப்பை ஏற்று வந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள்னு சொன்ன உடனே ஐயா பிறந்த நாள் அன்னைக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான பாஸ்டர் ஐயா அவர்கள் இந்த நாளிலே வருகை தந்தது நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம். கரங்களை கட்டி சோதனை பண்ணுவோம். ஜெபம் செய்வோம். சீர்காழிக்கு வந்திருக்கிற அருமையான சார் அவங்க வந்து ஜெபம் பண்ணுவோம். ஆமே, ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் ஜெபம் பண்ணி விடுங்க ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே கிருபை. இல்ல கொஞ்சம் மூடி தள்ளி வாங்க. சின்ன பிள்ளைங்களா சிறுவர் விடயத்துக்கு போறங்க. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படும். நாம் இருந்த இடங்களில் தலைகளை தாழ்த்தி அமைதியாய் இயேசுவின் புத்தகத்தை உணர்வோம். நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத ஜீவித்துக் கொண்டிருக்கிற எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, அருமரிச்சரின் புறாவே, 2025ஆம் ஆண்டை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக தந்து 11 மாதங்களை நம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை வழிநடத்தி போஷித்து பாதுகாத்து பராமரித்து கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் போதுமானவராக இருந்து வசனங்களை கொண்டு எங்களை திடப்படுத்தி வழிநடத்தி போஷித்து மீண்டுமாய் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் 2025ஆம் ஆண்டினுடைய கிறிஸ்து பிறப்பின் பண்டிகைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தமாவதற்கு இந்த மாதத்தினுடைய முதலாவது பரிசுத்த ஓய்வு நாள் மனமகிழ்ச்சியினால் வருகையின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே உம்முடைய ஆலயத்திலே கூடி உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்முடைய இறை செய்தியை கேட்க, மீண்டுமாய் உங்களுடைய பரிசுத்தமான பந்தியிலே பங்கெடுத்து நாங்கள் எங்களுடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று உங்களுடைய பரிசுத்தமான சரீரத்தையும் இரத்தத்தையும் பருகி அதிலே பலன் கொண்டு நாங்கள் வாழ உங்களுடைய பிறப்பின் பண்டிகைக்கு நாங்கள் ஆயத்தமாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், வழிநடத்த வேண்டுமாய், எங்கள் கையின் பிரயாசங்களை வாய்க்க செய்ய வேண்டுமாய் உங்களை தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இந்த சபையை நடத்தக்கூடிய உம்முடைய ஊழியக்காரர் அருமையான சகோதரர் அவர்களையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் இந்த வேலைகளை நாங்கள் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். இறை செய்தியை வழங்குவதற்காக வந்திருக்கிற போதகரையும் உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். நாங்கள் கேட்கிற வசனம் எங்கள் ஆத்மாவுக்கு உயிரோட்டம் உள்ளதாகவும் வந்தவர்கள் வந்தவண்ணமாய் இல்லாமல் உங்களுடைய நிறைவான ஆசீர்வாதத்தோடு இறை செய்தியோடு நாங்கள் கடந்து செல்ல இந்த இறை செய்தி வேலையையும் உங்களுடைய தாசரையும் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா உங்களை தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே. உட்காருவோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நாட்கள்ல அவங்களுடைய திருச்சபையை விட்டுட்டு இன்னைக்கு நம்மளுடைய திருச்சபைக்காக வந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கவனிக்கணும். பைபிள் காலேஜ் அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பைபிள் காலேஜ் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்று மாலை நம்முடைய கூகுள் மீட்ல இன்னைக்கு அருமையான ஐயா அவர்கள் ஒரு ஸ்டடி எடுக்கிறாங்க. அதனால கூகுள் மீட் உங்களுடைய நம்முடைய வாட்ஸ்அப்ல லிங்க் வரும். அந்த லிங்க் உள்ள நீங்க வந்தீங்கன்னா சரியாக 7 மணிக்கு வந்தீங்கன்னா 7 to 8 தான் அந்த லிங்க்ல அவங்க கிரியேஷனை குறித்து பேசுறாங்க. பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கவனிங்க. நம்ம யாரெல்லாம் நீங்க கூகுள் மீட் லிங்க்ல இருக்க எல்லாருமே கவனிங்க. எல்லாருமே நீங்க கூகுள் மீட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு கரெக்டா 7 மணிக்கு உள்ள வந்துருங்க. கிரியேஷன், கர்த்தரை எப்படி படைத்தார் எல்லாவற்றையும் அதை குறித்து சூப்பர் டாப்பா ரொம்ப அழகா பிரசங்கிக்கக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு டீச்சர் இன்னைக்கு நம்ம பகுதியில் வந்திருக்காங்க.
கர்த்தர் அவங்களோட கூட இன்று 7 மணிக்கு அந்த கிரியேஷனை குறித்து அவங்க பேசுவாங்க, காட் கிரியேஷன் அப்படின்ட்டு. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் வருவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் காட். கண்களை மூடுவோம். தலைகளை தாழ்த்தி பரலோக தேவனை நோக்கி ஒருமனப்பட்டு நாம் செல்வோம். வானாதி வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் சமுத்திரங்களில் இருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள பெயரால் உன்னை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அடியேனுக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த சபையையும் சபையாரையும் சபை மெய்ப்பரையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் நான் கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே இன்னும் இந்த சபையின் எல்லையை பெரிதாக்கி ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். பேசுகிறவர் நான் அல்லப்பா, என்னை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசும் கேட்கிற உங்களுடைய ஜீவனோட வார்த்தைகள் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் மக்களே, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் தூக்கம் வருது? தூக்கம் வரவங்க ஒரு அழகு சத்தமா சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போறோம். ஆண்டவருடைய வார்த்தையை, ஜீவன வார்த்தையை கேட்க போறோம். அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தூங்கக்கூடாது. ஆமா தானே? ஆமா தானே? நான் சொன்ன கரெக்டுங்களா? அப்படிதான் கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, முதலாவது இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பரலோகத்தின் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துறேன். இரண்டாவது, இந்த இடத்துல வந்து நான் ஊழியம் செய்ய சமய நேரத்தை எனக்காக கொடுத்த சபை போதகர் அன்பையா எஸ்.எஸ். பாலையாவுக்கும் பாசுரம்மாவுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் நான் நன்றிங்க சொல்றேன். இந்த நேரத்துல நிச்சயமா நீங்க நிறைய புதிய காரியங்களை என்ன பண்ண போறீங்க? கத்துக்க போறீங்க. ஹலோ, ஓகே, சரி. எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆனா காத்திருக்கிறீங்க? அதே சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, ஓகே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் சமாதானத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவாராக. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று முதலாவது நாம சிந்திச்சு பார்க்கும்போது, அவருக்கு ஆசீர்வதிக்கிறது ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும்? ஆசீர்வதிப்பது ரொம்ப பிடிக்கும். தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமா இருக்கணும். தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? சுகமா இருக்கணும், பலனா இருக்கணும். யாருக்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாது? கையாந்து நிக்க கூடாது. வாங்குறவர்களா இல்லாமல் கொடுக்கிறவர்களா இருக்கணும். ஒரு தகப்பன் எப்படி நினைப்பார்? ஒரு தகப்பன் தன் பிள்ளை எப்படி இருந்து நினைப்பாரு? ஆசீர்வாதமா செழிப்பா இருக்கணும் இல்லையா? அப்போ நம் தேவனாகிய கர்த்தரும் நாம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காகவே தன்னுடைய ஒரே பிறந்த குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். நம்முடைய ஆசீர்வாதங்கள் நித்திய ஜீவன் தான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேரு விசுவாசித்து அல்லேலூயா சொல்றீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று தேவன் என்ன பண்ணியிருக்காரு? நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்.
அந்த நித்திய ஜீவனை நீங்க போய் மெடிக்கல்ல, ஒரு ஸ்டேஷனரி கடையில, மளிகை கடையில போய் வாங்க முடியுமா? என்ன பண்ண முடியாது, முடியாது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும்? நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். அல்லேலூயா. நமக்கு மனுஷன் வாழ்க்கை என்பது இருக்கிறது. எல்லா மனுஷனுக்கும் மரணம் என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஐயா சொன்னது போல யாராவது மறிக்காம எதையாவது போல வாழ்க்கை போட்டுருமா? இல்ல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருதயத்துல அவரை ஏற்றுக்கொண்டு நாவினால் அறிக்கையிட்டு என்ன பண்ணிருக்கோம்? ரட்சிக்கப்படப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். அப்போ முதலாவது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது நித்திய ஜீவன் என்கிற ஆசீர்வாதம். தொடர்ந்து இந்த ஆசீர்வாதத்தை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் சற்று நேரம் என்ன பண்ணலாம், படிக்கலாமா? ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுங்க என்னோட. நான் சொல்ற வாசனங்கள் எடுத்து வாசிங்க, அதற்கான விளக்கங்களை நான் கொடுக்கிறேன். இன்னைக்கு நம்ம தலைப்பு என்ன? ஆசீர்வாதம். தேவன் தரும் ஆசீர்வாதம். நம் தேவன் ஜீவனுள்ள தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாழாதி வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் உண்டாக்கின தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் மறுத்த தேவன் இல்லை. ஆமாங்க. அப்போ அவருடைய ஆசீர்வாதங்கள் என்னென்ன என்பதை குறித்து நாம் பார்ப்போம். உற்சாகமா கேளுங்க. ரொம்ப கேட்கிற வசனங்களும் உங்களுக்கு என்ன பண்ணும்? ஆசீர்வாதமா இருக்கும். சரி, இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம பரிசுத்த வேதாகமத்துல ஆசீர்வாதம் என்று சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருகிற ஒரு நபர் யார்? ஆபிரகாம். ஆபிரகாம் குறித்து நம்ம பல விதமான செய்திகளை பல ஆண்டுகள் நம்ம என்ன பண்ணிருப்போம்? கேட்டிருப்போம். நம்ம ஐயா டீச் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இன்னைக்கு நான் ஏற்கனவே நீங்க கேட்டதை சொன்னா அது நீங்க ஏற்றுக்கோங்க. புதுசா இருந்ததுன்னா அது என்ன பண்ணுங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அதனால நிச்சயமா ஒரு சில விஷயங்கள் புதுசா இருக்கும். நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். அதனால சரி, வாசிப்போம். ஆதியாகமம் 12:2 வாசிப்போம். ஆபிரகாம் எங்கேயோ ஒரு ஊர்ல என்ன பண்ணிருந்தாரு? இருந்தார். அவங்க அப்பா விக்கிரகங்கள் எல்லாம் செய்தவர். அவர் திடீர்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? வாப்பா, உன்னை நான் என்ன பண்றேன்? ஆசீர்வதிக்கிறேன். உன்னை நான் ஆசீர்வதிச்சு உன் பெயரை நான் பெருமைப்படுத்துறேன். உன்னுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் பூமியில இருக்கிற மனிதத்தன்மை போலவும் உன்னுடைய சந்ததியை நான் என்ன பண்றேன்? ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றேன். அப்போ அவருக்கு யாருமே தெரியாது, தேவன் யாருமே தெரியாது. ஆனா அவர் என்ன பண்றாரு? தூக்கிப்படுத்தி தேவனுடைய சட்டத்துக்கு செவி கொடுக்கிறார். வேண்டும் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு சில வசனங்களை நான் சொல்லும் போது அதுல ஒரு 2 முக்கியமான காரியம் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. இந்த 2 முக்கியமான விஷயத்தை ஆபிரகாம் செய்தது. ஆபிரகாம் செய்த அந்த 2 முக்கியமான காரியத்தை நீங்கள் செய்யும் போது தேவன் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்காம அவராலே இருக்க முடியாது. ஆசீர்வாதம் அப்படின்னா பைபிள்ல வானத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. பைபிள்ல 2 விதமான ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வானத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் அப்படின்னா என்ன? நித்திய ஜீவன்ல நம்ம போய் கர்த்தரோடு நித்தியமா இருக்கிறது. அந்த நித்திய ஜீவன்ல நமக்கு என்ன இல்லையா? அழுகை இல்ல, பற்கடிப்பு இல்ல, கடன் தொல்லை இல்ல, போராட்டம் இல்ல, சண்டை இல்ல, தூக்கம் இல்ல. மெயினா எனக்கு இன்னும் ஒரு திருமணம் ஆவல. ஐயா சொன்னது போல மனைவி தொல்லை இல்லை. அப்போ அது ஒரு ஆசீர்வாதம்.
தேவன் தன்னுடைய ஒரே பிறந்த குமாரனை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை என்ன பண்ணிருக்காராம்? ஆசீர்வதிச்சிருக்கிறாராம். ஓகேவா? அப்போ ரெண்டாவது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம எப்ப ஞானசம் எடுக்கிறோமோ, ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் போதோ நமக்கு அந்த சகலவிதமான சுதந்திரவாதிகளாய் நாம் மாறிவிடுகிறோம். அதன் பிறகு பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு என்ன தேவை? பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் தேவை இல்லையா? தேவை. அப்போ இருப்பதற்கு ஒரு வீடு வேணும், போக்குவரத்திற்கு வாகனங்கள் வேணும், போரினர் வேணும், டூவினர் வேணும், வசதிக்கு தகுந்தாற் போல. அப்போ இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இது ஒரு பாயிண்ட், புரிஞ்சுக்கணும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தேடுறது அப்படிதானே? 7 நாள் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபைக்கு வந்து தேவனை தேடுறோமா? மற்ற நாள் என்ன பண்றோம்? மற்ற நாள் தேடுறோமா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. தேடுறோமா? யார் டெய்லி ப்ரேயர் பண்றீங்க? அப்போ தேவனை தேடுவது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்பது ஜபத்தினால தேவனோடு நாம் பேசுவது. இப்போ ஒருத்தர் நீங்க தேடுறீங்க, எதுக்காக தேடுறீங்க? அவங்ககிட்ட பேசுறதுக்காக, அப்படிதானே? கண்டவங்க சொல்றேன். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க அப்படின்னா, தேவன் நம்ம எங்க போய் தேட முடியும்? கிரவுண்ட்ல இருப்பாரா, இல்ல காலேஜ்ல இருப்பாரா, ஸ்கூல்ல இருப்பாரா? தேவன் எங்க இருக்கிறாரு? பைபிள் சொல்லுது பரலோகத்துல இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் எங்க வந்திருக்குது? நமக்குள்ள வந்திருக்கிறது. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்க? பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பூமியை எப்ப சுதந்திரித்துக் கொள்வாங்க? 1000 வருட அரசாட்சியில. 1000 வருட அரசாட்சியில 1000 வருட அரசாட்சியில நாம் இந்த பூமியை நம்ம என்ன பண்ணுவோம்? சுதந்திரிப்போம். நீங்க விசுவாசியா இருந்தாலும் சரி, நீங்க ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு போஸ்டிங் தேவன் கொடுப்பாங்க. சரி, அது வேற. இதெல்லாம் ஆசீர்வாதங்கள வர காரியங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இந்த 12 என்ன வாசிச்சோம்? திருப்பி படிமா. சரி, ஆசீர்வாதமா இருப்பார். சரி, போதும். இன்னைக்கு இந்த விஷயம் உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா எனக்கு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் பூமியில எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்க? இந்த பூமி பந்துல 800 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. எத்தனை கோடி? 800 கோடி. இந்தியாவுடைய மக்கள் தொகை 145 கோடி. இந்த ஒரு வசனம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு வசனம், அந்த சந்ததி இன்றைக்கு வரைக்கும் பூமியில இருக்கிறது. தேவன் தனக்கென்று ஒரு கூட்ட ஜனத்தை தெரிந்து கொண்டார். அவர்கள் தான் யாரும்? யூதர்கள். யூத மதம் வேதத்துல உருவானது முதலாவது தேவனுடைய கூட்டமாய். அதன் பிறகு கிறிஸ்துவ மதம். இயேசு கிறிஸ்து வந்து பரமேறி போன பிறகு அந்த அப்போஸ்தலர்களை பார்த்து அந்தியோகியா பட்டணத்தார் என்னன்னு சொன்னாங்க? இவர்கள் கிறிஸ்துவர்கள், இவர்கள் கிறிஸ்துவர்கள். ஐயா சொன்னாங்க, பாஸ்டர் ஐயா சொன்னாங்க. மற்றவங்க நம்ம பார்த்து சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? இவங்க கிறிஸ்துவர்கள். கிறிஸ்துவர்கள் அப்படின்னா என்ன? கிறிஸ்து உடையவர்கள். அது ஒரு ஆசீர்வாதம். இல்லையா? கிறிஸ்து உடையவர்களா நாம் இருக்கிறோமா? நீங்க இருக்கிறீங்களா? நீங்க வேலை செய்யற ஸ்தலத்துல, உங்க குடும்பத்துல, உங்க சொந்தக்காரர்கள் மத்தியில, உங்க நண்பர்கள் மத்தியில கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது போராட்டம். கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது ரோஜா பாதை, முழு பாதை. வாழ விட மாட்டான், நெருக்குவான். இவன் எப்படா சாவான்னு நினைப்பான். அவனுக்காக பாச ஏற்படுறது மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும்.
அந்த இருதயம் உடையவர்கள் தான் யாரு? கிறிஸ்தவர்கள். அது ஒரு விசேஷித்தமான ஒரு ஆசீர்வாதம். அது தேவனிடத்தில் அன்றி வேற யாரிடத்திலிருந்து வராது. ஒருத்தர் நம்மளை கொல்ல பார்க்கலாம், ஒருத்தர் நம்மளை திட்டம், அவனுக்காக நம்ம ஜபிக்கிறதுக்கான இருதயம் நமக்கு சட்டுன்னு வருமா? மாம்சீகத்துல வருமா? வராது. அது எங்கதான் வரும்? ஆவியில தான் வரும். அப்ப அந்த ஆவி யாருடையதா இருக்கணும்? தேவனுடையதாய், கிறிஸ்துடையதாய் இருக்கும் போதுதான் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, நம்மை உபத்திரவத்தில் நடத்துகிறவர்களுக்காக நாம் என்ன பண்ண முடியும்? ஜெபிக்க முடியும். ஐயா என்ன பற்றி சொல்லும் போது கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாருன்னு சொன்னாங்க. அது ஒரு நான் சாதாரண சர்வெண்ட் தான், அதிகாரி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையில அநேக பாடுகள் பத்திரதான் கடந்து வரும். அப்ப அவர்களுக்காக தேவன் என்ன பண்ண சொல்றாரு? செபிக்க சொல்றாரு. அவங்களுக்காக நான் செபிக்கிறேன். அதுல அவங்க லைவ்ல போட்டிருக்க நிறைய விஷயம் சொல்ல முடியாது. அப்போ மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற இருதயம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீங்க? சாதாரணமா நம்ம துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நம்மளால ஜபிக்க முடியாது. மாம்சத்துல என்ன பண்ண முடியாது? ஜபிக்க முடியாது. விசேஷ தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தாலே ஒழிய. இன்னொரு விஷயம் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொண்டாலும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதுல மாற்று கருத்து கிடையாது. அடையா நம்ம தமிழ்நாட்டு மாநில முதலமைச்சர் போய் நீங்க கூப்பிட்டீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வருவாரா? நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போய் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டா வருவாரா? எஸ்பி வருவாரா? உயரதிகாரி யாராவது வருவாங்க. ஆனா ஆவியானவர் வருவார். ஆவியானவரே இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டா எந்த சூழ்நிலையும் வந்து நம்ம விடுவித்து, நம்மை பாதுகாத்து, நம்மை தப்புவிக்க அதுதானே ஆசீர்வாதம். கிறிஸ்துவனுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன்னுடைய ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு. யார் சொல்ல முடியும்? மனுஷன் சொல்ல முடியுமா? அதிகாரிகள் சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. மனுஷன் சொன்னாங்க அந்த நேரத்துக்கு சொல்லிட்டு போயிடுவான், செய்வாங்க. ஆனா ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், இதோ நான் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். அடைமையா, அது எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு ஆசீர்வாதம். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அடைமையா. அப்போ இந்த ஆபிரகாமை பத்தி நம்ம பேசும்போது இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமை தன்னுடைய சொந்த தகப்பன் என்று சொல்லிக் கொள்ளுகிற 3 பிரதான மதங்கள் பூமியில இருக்கிறது. மதங்கள் என்பது மனுஷனால் உருவாக்கப்பட்டது அன்றி வேதம் மதம் என்று சொல்லப்படல. நான் உங்களுக்கு புரிதலுக்காக நான் சொல்றேன். அப்ப முதலாவது யூத மதம். யூதர்கள் என்ன சொல்றாங்க? என்னுடைய முற்பிதா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு பிறந்த யோசேப்பு, 12 கோத்திரம் இல்லையா? அப்போ அவங்க என்ன சொல்றாங்க? ஆபிரகாமை தன்னுடைய முற்பிதா என்று சொல்றாங்க. ஆபிரகாமுடைய கல்லறை இன்னைக்கு எப்ரோன் என்கிற இடத்துல இஸ்ரேல் தேசத்துல இருக்கு. அல்லேலூயா. ஆபிரகாம் வாழ்ந்தது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக? எத்தனையோ ஆண்டுகள் முன்னாடி வாழ்ந்தார். அப்போ கதை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கதைன்னா என்னன்னு சொல்லுங்க. கதை அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொல்லுமா? கதை அப்படின்னா ஒரு நாடாரியில் கலோக்கியல் லாங்குவேஜ் பேசுவாங்கல்ல, மெட்ராஸ் பாத்தீங்களா, ரொம்ப ரீலோடாது, ரீல் ரொம்ப விட்டு அந்து போயிடும் அப்படின்வாங்க. அப்படின்னா கதை விடுறது. கதை அப்படின்னா அதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு உண்மையான சம்பவம், சரித்திர ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்ட சம்பவங்களை சொல்வதும் கதை தான். கற்பனையை எழுதி நமக்கு தோன்றதையெல்லாம் எழுதி சொல்றதும் கதை தான். அப்போ இந்த புத்தகம் நான் சொன்ன 2ல எந்த விதம்
முதலாவது இடம் உண்மையான சரித்திர ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்ட பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதாகமம் இன்னைக்கு நம்ம கையில இருப்பதற்கு எத்தனை பேர் ஜீவனை கொடுத்திருக்கிறாங்க, எத்தனை பேர் ரத்தம் சிந்திருக்கிறாங்க, எத்தனை மிஷனரிகள் இன்னைக்கு நம்ம சுதந்திரமா ஆண்டவரை நோக்கி நம்ம பேசுறோம், ஜெபிக்கிறோம். அப்போ இந்த வார்த்தைய ஒரு காலத்தில் பரலோகத்தின் தேவன் ஆதாமோட எப்படி பேசினாரு? முதல்ல பேசினார். ஆதாமோட டைரக்டா பேசினாரு. ஆதாமே ஆதாமே எங்க இருக்கிற? டைரக்டா பேசினாரா இல்லையா? பதில் சொன்னதா இல்லையா? அப்போ அந்த ஆதாம் காலத்துல இருந்து இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் அப்படியே படிப்படியா மற்ற மனுஷன் பாவம் பண்ண ஆண்டவர் என்ன பண்ணாரு? மனுஷனை விட்டு பிரிச்சு போயிட்டார். ஏன்னா அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர், பரிசுத்தர். அவர் யாரு? பரிசுத்தர். வானத்தின் சேனைகள், சேராபீன்கள், கேருபீன்கள் யுக யுகமா இரவும் பகலும் பரலோகத்தின் தேவனை நீ பரிசுத்தர் 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 பாடிட்டே இருக்கு. அப்போ அவருக்கு முன்னாடி ஒரு பாவம் பண்ண அவரோட அவர் இருப்பாரா? இருக்க மாட்டார். அதனாலதான் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை படிச்சு தெரிஞ்சுக்கோப்பா. இந்த வார்த்தையை நம்ம எத்தனை பேர் படிக்கிறோம்? ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் படிக்கிறோம்? எத்தனை வசனம் படிக்கிறோம்? இந்த வார்த்தையை படிக்கும்போது ஒரு ஆசீர்வாதம். அதுக்காக சொல்ல வரேன். ஓகேங்களா? சோ திரும்ப அந்த ஆபிரகாமுடைய விஷயத்துக்கு வருவோம். அப்ப முதலாவது யூத மதம் தங்களை எங்களுடைய முற்பிதா ஆபிரகாம் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். இரண்டாவது கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க? ஆசீர்வாதம்னால நம்ம என்ன பேசுறோம்? ஆபிரகாம் தான் பேசுறோம். அதன் பிறகு இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்கள் என்ன பண்றாங்க? எங்களுடைய முற்பிதா ஆபிரகாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த வசனம் வாசிச்சோமே, ஆபிரகாம் 12:2 வாசிச்சோம்னா அந்த வசனம் என்ன சொன்னது படிக்குமா? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். அப்ப அந்த வார்த்தை, இந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறிக்கிறது நம்ம கண்ணோடு நம்ம பாக்குறோமா இல்லையா? பாக்குறோமா இல்லைங்களா ஐயா? அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, விசுவாசத்தை நாம் இன்னும் அதிகமாக மேன்மைப்படுத்தி விசுவாசத்தை நாம் எழுதியத்தில் தக்க வைத்துக் கொள்ளணும். விசுவாசம் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். இன்னொரு விஷயம் சொல்றீங்க, ஆண்டவர் கனிகளை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார். நம்மளுக்கு கனிகள் தெரியும், 9 கனிகள், 9 வரங்கள் தெரியும். தெரியுதுங்களா ஐயா? அந்த 9 கனிகள் 9 வரங்களையும் பொதுவா இருக்கிறது என்னன்னு வாசி பாருங்க. விசுவாசம். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. அப்போ அந்த விசுவாசத்தை நாம் உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை வனாந்திர பாதையா இருந்தாலும், வியாதிகள் இருந்தாலும், சோர்வுகள் இருந்தாலும், பலவீனங்கள் இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம்மை பாதுகாப்பது, நம்மை தப்புவிப்பது இயேசுவினுடைய கரம், நம்முடைய விசுவாசம். அல்லேலூயா. உனக்கு கடிதளவு விசுவாசம் இருந்தா அந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போய் சொன்னால் பெயர்ந்து போகின்ற. அல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்ம வாழ்வது ஒரு ஆசீர்வாதம். விசுவாசத்தோடு வாழ்வது ஆசீர்வாதம். அடுத்து அது ஆதியாகமம் 22:17 வாசிப்போமா? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும். சரிம்மா, அடுத்து 27:12 வாசிங்க. ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணிக் கொள்வேனே என்றார். இப்போ நம்ம முதல்ல தேவன் மனுஷனை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்தோம். இப்ப இந்த வசனத்துல
ஏசா என்ன பண்றாரு? ஏசா ஏமாற்றப்படுகிறார். யாக்கோபு என்ன பண்ணிடுறாரு? ஆசீர்வாதத்தை திருடிட்டு போயிடுறாரு இல்லையா? அது டிஃபரெண்ட் ஸ்டோரி. இந்த வசனத்துல நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க, நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, பெற்ற தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு இங்க அநேக வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, சின்ன பிள்ளைகளா இருக்கிறீங்க, கவனிங்க. இது பொழுதுதான் அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்காம, அப்பா அம்மாவுக்கு கீழ்படியாம இருந்தீங்கன்னா என்ன வரும்? சாபம் வரும், ஆசீர்வாதம் வராது இல்லையா? அப்போ அந்த ஈசாக்கு என்ன பண்ணாரு? ஆசீர்வாதிச்சாரு. அந்த ஆசீர்வாதம் அப்படியே படிச்சதா இல்லையா யாக்கோபுக்கு? ஏசாவும் படிச்சது. அப்போ முதலாவது தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு படிக்கும், இரண்டாவது நம்முடைய தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் நமக்கு படிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பழமொழிகளை சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, என்ன புண்ணியம் பண்ணாலும் நல்லா ராஜா மாதிரி ராஜாவுக்கு கண்ணுக்கு அவனுக்கு என்னப்பா அப்படின்னு அப்படி சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனா அவன் வார்த்தை கெட்டு போச்சுன்னா என்ன பாவம் பண்ணாலும் அப்படிதானே சொல்லுவாங்க. சொன்னது கரெக்டா தப்பா? கரெக்ட். அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அடுத்து வாசிப்போம். 27:30 வாசிக்கு. அது ஆதியாகமத்துல ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடிந்தபோது, யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்டவுடனே அவன் சகோதரனாகிய ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தார். ஓகேமா. 27:35 வாசிங்க. அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான் என்றான். ஓகே, சரி. இப்போ உபாகமம் 28:2 வாசிங்க. உபாகமம் 28:2. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஓகே. இப்போ இந்த உபாகமம் 28 நீங்க வாசிங்கன்னா, இந்த அதிகாரம் முழுவதுமே ஆசீர்வாதத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஓகேவா? அப்போ அது நம்ம என்ன பண்ணணுமா, அந்த வசனம் வாசிச்சாங்க இல்லையா? உபாகமம் 28:2 என்ன பண்ணணுமா? படிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆமென். தேவனாகிய கர்த்தர் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது, இதுதான் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கான இன்னொரு வழி. பைபிள்ல நிறைய இருக்கு, நிறைய வழி இருக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு. அதுல இந்த ஒண்ணு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, தேவனுடைய சட்டத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். தேவனுடைய சட்டத்திற்கு செவி கொடுப்பதற்காக தான் நாம் சபையாக ஒன்று கொடுக்கிறோம், பரிசுத்த ஓய்வு நாளை அனுசரிக்கிறோம் இல்லையா? செவி கொடுக்கிறது மாத்திரம் இல்லாமல், இந்த ஆபிரகாமை பத்தி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவர் 2 விஷயம் செய்தார். வசனம் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 2 விஷயம். முதலாவது, ஆபிரகாமுக்கு அவ்வளவு ஆசீர்வாதங்கள் வந்ததற்கான மெயினான காரியம் கீழ்ப்படிந்தார். ஆபிரகாம் என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்தார். யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுக்கு வந்து நம்ம நிறைய மெசேஜ் கேட்டிருப்போம். ஆபிரகாமுக்கு 99 100 வயசு கிட்டத்தட்ட. 100 வயசுல பிள்ளை பெறுவதற்கான எந்த ஒரு பலனும் அவருக்கு இல்லை. சாதாரணமாவுக்கு 90 வயசு இல்லையா? சயின்டிபிக்கலா எல்லாம் பாட புத்தகங்கள் படிச்சுட்டு வந்திருப்போம். பெண்களுக்கான உதரப்போர்கள் நின்று போச்சு. அதன் பிறகு சாதாரணமாவுக்கும் அந்த என்ன விசுவாசம் இல்லை, அது வேற டிராவல் போயிடுச்சு, அதை விட்டுருவோம். அப்போ அந்த நேரத்திலையும் ஆபிரகாம் என்ன பண்ணாரு? விசுவாசிச்சு தேவன் சொன்னதை எனக்கு நிறைவேற்றுவார், தேவன் எனக்காக சொன்ன வாக்குத்தத்தத்தை எனக்கு நிறைவேற்றி தீர்வார் அப்படின்னு அவர் விசுவாசிச்சார்.
அந்த ஆபிரகாம், அதனால ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பன் என்று பைபிள் அழைக்குது. இன்னைக்கு உண்மையா என்னையும் மற்றவங்க பார்த்து சொல்ல முடியுமா? என்ன சூழ்நிலை வந்தாலும் இயேசு கிறிஸ்துவோட நிக்கிறாங்கப்பா, விசுவாசத்துல ஆபிரகாமை போல நிக்கிறாங்கப்பா அப்படின்னு இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? சொல்றாங்க. அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அப்போ அந்த விசுவாசத்தோடு நம்ம நிற்கும் போதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது என்ன பண்ணார்? ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். இரண்டாவது விசுவாசித்தார். கிட்டத்தட்ட ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது 75 வயசு. அவருக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது 100 வயசு. எத்தனை ஆண்டு? 25 ஆண்டு. இன்னைக்கு நம்ம சபை போதகர் மூலமா உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வருது. ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் ஏற்ற வாக்குத்தத்தத்தை கொடுப்பார், பேசுவார். இப்ப பேசும்போது அந்த நேரத்துல ஆவியானவர் இதயத்தில் பேசுவார். இது எனக்கானது, எனக்காக சொல்லப்பட்ட வார்த்தை, இதை நான் என்ன பண்றேன்? ஏற்றுக்கொள்றேன். அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்வோம். அப்ப விசுவாசத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தும் போது தான் நம்மளுக்கு என்ன வரும்? சோதனை வரும். அப்ப சோதனையை நம்ம ஜெயிக்கும் போதுதான் அந்த விசுவாசத்தை நம்ம காத்துக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதே அந்த 25 வருஷத்துல ஆபிரகாம் சோதனை வந்திருக்காதா? சாராளமா எவ்வளவு பேசியிருப்பாங்க. அப்போ தங்கள் பிரியமான தேவச்சனமே, வாக்கு தத்துவத்தை நாம் சுதந்திரித்துக் கொண்டு அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். அது எத்தனை ஆண்டு ஆனாலும் ஆண்டு சொல்லிட்டாருன்னா அது செய்வார். ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டாருன்னா அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கான டோர்ஸ் அவரே ஓபன் பண்ணுவார். அப்போ அந்த விசுவாசத்தில் நம்ம உறுதியா நிக்கிறது ஒரு ஆசீர்வாதம். அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்துல உறுதியா நம்ம நிக்கிறதே ஒரு ஆசீர்வாதம். இன்னும் ஆசீர்வாதத்தை குறித்து பேசணும்னா ஃபுல் ஹோல் பைபிள்ல பேசலாம், நிறைய இருக்கு. அடுத்து லூக்கா 24:53 வாசிங்க. லூக்கா 24:53. அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்களை அப்படின்னா அந்த இடத்துல யாரை பற்றி சொல்லுகிறது வசனம்? இன்னொரு படிக்கணுமா? அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இந்த இடத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து சீசர்களுக்கு காட்சி கொடுத்து கடைசியில பிதாவாக தேவனிடத்துக்கு பரலோகத்துக்கு போறாரா, பரலோகத்துக்கு ஏறி போறாரா? அந்த நேரத்தில் என்ன பண்றாரு? ஆசீர்வதிச்சு தான் போறாரு. யார் ஆசீர்வதிக்கிறாரு? அந்த இடத்துல இருந்த சீசர்களையும் மற்ற பரிசுத்தவான்களையும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, இயேசு சுவாமிக்கு என்னதான் புரியும்? நம்மை ஆசீர்வதிப்பதுதான் புரியும். இந்த செயலினுடைய மைய கருத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 2 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணணும். 2 விஷயம் சொல்லுங்க. 2 விஷயம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். புரிந்து கொண்டவங்க சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 2 விஷயம் தானே? சூப்பர். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. அப்போ முதலாவது என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். ஃபர்ஸ்ட் கீழ்ப்படியணும் பிரதர். அதன் பிறகு விசுவாசிக்கணும். கீழ்ப்படியும் போதுதான் அந்த வாக்கு தத்துவம் நம்ம ஏற்றுக்கொள்வோம். இந்த வாக்கு தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அந்த வாக்கு தத்துவம் நமக்கு நிறைவேறும் என்று சொல்லி காத்திருப்போம். இந்த காத்திருப்பதுதான் விசுவாசம் ஒழுங்குபடும். யோசேப்பு கிட்டத்தட்ட 13 வருஷமா 17 வருஷமா காத்திருந்தார் தேவன் அவரை உயர்த்துவதற்கு. தானியேல் பல வருடம் காத்திருந்தார். அப்போ இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம
எல்லாருக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த ஜெனிசிஸ் 12:2 நீங்க வாக்குத்தத்தமா இன்னைக்கு எடுத்துக்கோங்க. இந்த வாக்குத்தத்தத்தை உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகளுக்கு தேவன் கொடுப்பார் என்று விசுவாசிங்களா? அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கிற ஜனத்துடைய குடும்பம் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க. அல்லேலூயா. ஒளிவ மர கன்றுகள் போல செழிப்பா இருப்பாங்களா? அப்போ ஆபிரகாமான ஈசாக்குக்கு ஆசீர்வாதம், ஈசாக்கினால் யாக்கோபுக்கு ஆசீர்வாதம், யாக்கோபினால் 12 கோத்திரங்களுக்கு ஆசீர்வாதம். அப்போ நம் பிள்ளைகளால நம் பிள்ளைகளுக்கு அதே போல ஆசீர்வாதத்தை நம்ம வைத்து போகிறவர்களா இருக்கணுமா இல்லையா? அப்போ பிதாக்கள் பிள்ளைகளுக்கு என்ன வச்சுட்டு போறாங்கன்னா ஆஸ்தி வச்சுட்டு போறாங்க. அதுதான் பிதாக்கள் பிள்ளைகளுக்கு வைத்து போகிற சுதந்திரம் என்று வசதி சொல்லுது. அல்லேலூயா. அப்போ இந்த ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம பேசணும்னா நீங்க சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து, பணம், பேரு, புகழ் இதெல்லாம் விட்டுடுங்க. இதை எல்லாத்தையும் காட்டிலும் மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். அது என்ன தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? இல்லை, ஒரே ஒரு வார்த்தை தான் அது. நிச்சயம் நம்ம எப்படி பேசிக்கிறோம்? இன்னொரு வார்த்தை உங்களுக்காக நான் வைத்து போகிறேன்னு சொல்லிட்டு போனார். என்ன? அல்லேலூயா. இன்னைக்கு கோடி கோடியா இருக்குது, 10 தலைமுறைக்கு சொத்து இருக்குது, உடம்பெல்லாம் வியாதி இருக்காங்களா இல்லையா? ஒண்ணுமே இல்லை, உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்கு, எனது சமாதானமா இருக்கு. எது ஆசீர்வாதம்? சமாதானம் தான் ஆசீர்வாதம். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து பூமியில் வாழும்போது ஏதாவது சம்பாதிச்சாரா? சம்பாதிக்கல. ஆனா சம்பாதிப்பதற்கான ஞானத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அவர் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சகலமும் அவரது தான், சகலமும் அவரது தான். வசனம் சொல்லுது, பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் அவருக்காக தான் சிருஷ்டித்தார். நான் பார்க்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மனுஷங்க, ஆகாரம், ஏவாள் எல்லாமே அவருக்காக தான் சிருஷ்டித்தார். அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர், அவர்கிட்ட இல்லாததே இல்லை. நான் சயின்டிஃபிக்கா போனேன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம பைபிள் ஸ்டடி ஈவினிங் அட்டன் பண்ணுங்க. கிரியேஷனை பற்றி எடுக்கும்போது இந்த காரியெல்லாம் நான் உங்களுக்கு நான் கோர்வையை எடுத்து டீச் பண்ணுவேன். தங்கம் அதிகமா இருந்தா நமக்கு ஆசீர்வாதம். அப்படிதானே? அப்படிதானே பிரதர்? ஆமா. அதுக்குதானே இன்னைக்கு இந்தியாவில தான் இந்த தங்கத்து மேல அவ்வளோ ஆசையா இருக்கிறாங்க. ஆமா. ஆனா பரலோகத்துல தங்க வீடு இருக்குதான், தங்க வீடு இருக்குதான். இங்க சில பேருக்கு தங்கத்துக்கு வீடு தான் இருக்கு. அம்மாத்துல எந்திரி போட்டோம், அவங்களே ஆட்கள் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். அப்போ நமக்காக தங்கம் மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற விலையேறப்பட்ட ரத்தின கற்கள் அப்படின்னு சொல்றாங்க. மாணிக்கம், வைடூரியம், மரகதம், தொழிலும் எல்லாம் அங்க வந்து அவர் ஆண்டவருடைய தேவன் வந்து சாதாரணமா எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கிறார். அதெல்லாம் யாருக்குதான்? யாருக்குதான்? நமக்கு தான். நம்ம தான் என்னுடைய சுதந்திரவாதிகள். அல்லேலூயா. அப்போ ரெண்டு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு விஷயத்தை நாம் என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ளணும். முதலாவது கீழ்ப்படிதல், இரண்டாவது விசுவாசம். அந்த பூமிக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது, சாபம் வந்தது? கீழ்ப்படியாம போனதுனால. ஆமாவா இல்லையா? யார் கீழ்ப்படியாம போனது? ஏவாள் கீழ்ப்படியாம போனதுனால ஆதாமான இந்த
கீழ்ப்படியாமல் என்ன ஆச்சு? உலகமே கெட்டு போச்சு. அப்ப அவங்க கீழ்ப்படிந்திருந்தாங்கன்னா எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருப்பாங்க. அப்போ முதலாவது வேதம் நமக்கு கற்றுக் கொடுப்பது கீழ்ப்படிதல். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்றாரு? கிருபை அளிக்கிறார், தயவு செய்கிறார். அப்போ எதிர்த்து நிற்கிறவன், கோபக்காரன், முற்கோபி, இவனுக்கெல்லாம் ஆசீர்வாதமே வராது. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. அப்போ முதலாவது தாழ்மையா இருக்கணும், கீழ்ப்படியணும். இரண்டாவது விசுவாசிக்க வேண்டும். இந்த 2 காரியத்தை நீங்க செய்யும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை யாராலையுமே தடுக்க முடியாது. அதுனா பிசாசாலையும் தடுக்க முடியாது, எந்த மனுஷனாலையும் தடுக்க முடியாது. இதுதான் ரூல். ஒரு காலேஜ்ல ஒரு டிகிரி படிக்கணும்னா 12 முடிக்கணும். 12 முடிச்சா டிகிரி முடிச்சா பிஜி. அப்போ அது போல பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் வீட்டுல போய் உபாகமம் 28ஆம் அதிகாரம் வாசிக்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம். அதுல 2 விதமான விஷயத்தையும் தேவன் வச்சிருக்கிறார். அதுல நீங்க கீழ்ப்படிந்து விசுவாசத்தோட தேவனுடைய சத்தத்துக்கு செவிப்படுத்தீங்கன்னா, தேவனுடைய சத்தத்தை செவிப்படுப்பதற்காக தான் தேவன் நமக்காக நினைப்பட்டாரு, மெய்ப்பன் வைத்திருக்கிறார். சபை என்பது ஒரு மெய்ப்பனுக்கு கீழே தேவன் கட்டமைச்சிருக்கிறார். அப்போ செவிப்படுத்த வேண்டும் என்பது தேவனுக்கு செவிப்படுப்பது, மெய்ப்பனுக்கு செவிப்படுத்த வேண்டும், சபை போதகருக்கும் செவிப்படுத்த வேண்டும். அப்பதான் அந்த சுதந்திரத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் கர்த்தர் ஸ்தோத்திரம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் செல்வோம். வானாதி வானங்களையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே என்று அழைக்கப்பட்ட சொர்க்காக்கினாவே கொடுத்த தகப்பனே, இயேசுவே ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தைகளை நான் ஆண்டவரே ஒன்றும் உட்படும் குறைக்காமல் சொல்லியிருக்கிற சுவாமி. கர்த்தாவே, ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவர், ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர், சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர், ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். இந்த சபையாரை ஆண்டவரே, சபை போதகரை, சபையாருடைய போதகருடைய குடும்பத்தை, அடியனையும் ஆண்டவரே அப்படிவிதமாக ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்கள் மூலமா என்னுடைய பரிசுத்த நாமத்தை நீ மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். கேட்ட வார்த்தைக்காக நன்றி. அவர்கள் விடைபட்டிருப்பா இயேசு நாமத்துல எல்லா துணியும் கனமும் மகிமையும் பிதாக்குமார் பரிசுத்த அவர்களுக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்தி இயேசு நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். பேசலாம். என்ன அப்படியா உட்காருங்க, பரவாயில்ல. திருவள்ளூர் ஸ்டார்ட் பண்றோம். ஆமா, அல்லேலூயா. எப்படி இருக்குது கர்த்தருடைய வார்த்தை? எத்தனை பிரோஜனமா இருந்துச்சு? ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்களா? அல்லேலூயா. தேவன் தரும் ஆசீர்வாதம், தேவன் தரும் ஆசீர்வாதம். தேவன் என்னங்க நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக தான் வந்திருக்கிறார். சாபத்தை அவர் என்ன பண்றாரு எடுத்துக்கிட்டு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறது தான் அவர் வந்திருக்கிறாரு. ஐயா அருமையான பாஸ்டர் ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிறப்பாக அவர்களுடைய பாஷையில அழக பாணியில சூப்பரா கொடுத்தாங்க. ஆனாலும் ஒரே ஒரு வரி மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்து திருவிருந்துக்கு நேரம் நான் போனேன். கர்த்தருக்கு மகிமை கொண்டு வந்தாங்க. ஒரே வசனத்தை படிங்க மீண்டுமா. 28:1 28:1 சீக்கிரமா படிங்க, மீண்டுமா படிங்க. அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். சரி, அருமையான பாஸ்டர் அவர்கள் ஆசீர்வாதத்தை குறித்து நீங்க தேவன், அதாவது உங்களை ஆசீர்வாதமா நீங்க இருக்கணுங்கிறத குறித்து பேசினாங்க. அதுல அவங்க தெளிவா சொன்ன வார்த்தை மீண்டுமே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது தான் பேசிட்டு இருக்கிறேன். அவர்கள் 3 காரியங்களை குறித்து அவங்க பேசினாங்க. என்ன காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது காரியம், நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமா என்ன பண்ணுமா? கவனமா என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். 1. 2வது, இந்த கட்டளைப்படி செய்வதற்கு எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும். 2, அதாவது கவனமா இருக்கணும். 3வது என்னது? என்னது?
விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை. சரி, இதுல என்ன போட்டிருக்குது? வசனத்தை படிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். மேன்மையாக வைப்பார். என்னென்ன காரியங்களை செய்தா மேன்மையா வைப்பார்? அதை சொல்லுங்க. என்னென்ன காரியங்களை செய்தா மேன்மையா வைப்பாரு? அதுல உள்ள பாயிண்ட் பாருங்க. அதே வசனத்தை பாருங்க. 28 பாருங்க. அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். அவருடைய சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுக்கணும். ஒண்ணு. அடுத்தது கவனமா இருக்கணும். அடுத்து என்ன இருக்கணும்? கவனமா இருக்கணும். சரி, ஓகே. கர்த்தருக்கு பயந்து உண்டாகட்டும். அன்பானவர்களே, இப்படி நீங்க உண்மையா செவி கொடுத்து கவனமா இருந்தீங்கன்னா, ஒரு மேரேஜ்ல மைக்க பிடிச்சு பேசுறவங்க சொல்லுவாங்க 16 பெற்று உடனே நமக்கெல்லாம் புரியும். நமக்கெல்லாம் நம்ம என்ன நினைப்போம்? 16 பெற்றுனா ஏப்பா ஒரு 2 பெற்றுட்டு நம்ம படுற பாடு இருக்குது, 16 பெற்று எப்படி வாழ்றது அப்படின்னு பாஸ்டர் கூட சொன்னாங்க. அவங்க அம்மாவோட கூட பிறந்தவங்க 13 பேராம். கூட பிறந்த 13 பேரு. ஆமா, போன தலைமுறையில். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, 16 பெற்று பெருவானை வாழ்க அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி வாழ்த்தாங்க. 16 பெற்று பெருவாள்னா 16 பிள்ளைங்க கிடையாது. வருஷத்துக்கு 2 3 இல்ல. என்னன்னா ஆசீர்வாதங்கள் தான். ஆனா ஆசீர்வாதங்களை பத்தி அவங்களுக்கு தெரியாது. என்ன 16 வகையான ஆசீர்வாதமும் ஒண்ணும் தெரியாது. வீட்டுல போய் 28ல நீங்க என்ன பண்றீங்க? 2வது வசனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 16 வகையான ஆசீர்வாதத்தையும் நீங்க பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென். அப்ப கவனமா கேட்டீங்கன்னா, உண்மையா செவி கொடுத்தீங்கன்னா, இந்த 16 வகையான ஆசீர்வாதமும் நமக்கு ஆசீர்வாதமா வருது. அப்படி நாம உண்மையிலேயே செவி கொடுக்கல, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கல, கவனமா கேட்கல அப்படின்னா, அப்படியே 16 வகை ஆசீர்வாதமும் அப்படியே திரும்பிக்கும், சாபமா திரும்பிக்குமா. அதுல படிச்சு பாருங்க. 28:1 நீங்க அதுல இருந்து 15 வருஷம் நீங்க படிச்சு பார்த்துட்டா உங்களுக்கு தெரியும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, சகோதரன், இப்பொழுது குழந்தை பிரதிஷ்டை இருக்கிறது. உபவாசம் திருவிழா முடிஞ்சு பார்த்துக்கோமா? சரி, அழைச்சிடும். ஸ்தோத்திரம். ஒரு மாசமா சொல்லிட்டு இருக்குள்ள. ஆமா, சீக்கிரமா எடுத்துருவாங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஏன்னா இது முடிஞ்ச பிறகு ஷூட்டிங் நடக்க போகுது நமக்கு. வந்துட்டார்ல பாஸ்டர் ஐயா, வந்தீங்களா ஐயா? பாக்கியராஜ் ஐயா, ஸ்தோத்திரம். ஷூட்டிங் நடக்கும் போது உங்களை எல்லாருமே, நீங்க எல்லாருமே யூடியூப்ல ஒரு பெரிய ஒரு பாடல்ல நீங்க வர போறீங்க எல்லாரும். ஆமா, அதனால பாஸ்டர் ஐயா வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே இடத்துல சொல்லியிருக்காங்க, ஒரு பாடலை நாங்க வீடியோ எடுக்கிறோம், அந்த கவரேஜ் எடுத்துட்டு இருக்கிறோம். அதுல உங்க சர்ச்சை, உங்க மக்களை நாங்க படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. சார், நான் என்ன பண்றது? இன்னைக்கு எல்லாம் நல்லா சூப்பரா வந்திருக்கலாமே, நான் அப்படி வந்துட்டேனே, நான் என்ன பண்றது? அப்படி எடிட்டிங் பண்ணுவோம். எடிட்டிங் பண்ணி நல்லா சிறப்பாக்கிடுவோம். ஐயா அப்பா, இது அப்படியே நீங்க என்ன பண்றீங்க? அங்க பின்னாடி போயிட்டு இப்படி மாத்திக்கணும். பிள்ளைங்களை பேசக்கூடாது. குழந்தைகளை பிரதர்ஷனம் நடக்குது. இது ஒரு 5 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் மீண்டும் நம்ம வந்து திருவிழாவுக்காக போனோம். அப்படியே அங்கங்க சேர்ல எடுத்துட்டு டக்கு ஆண்களை இந்த பக்கம், பெண்களை நீங்க உட்காந்துருக்கணும். கொஞ்சம் அமைதியா இருப்போம். லோகேஷ், கௌசல்யாவுக்கு கர்த்தர் 2 அருமையான அழகான ஆண் குழந்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இப்ப அந்த பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு வந்து அவங்க 1 மாசமாவே சொல்லிட்டு தான் இருந்தாங்க. பிரதிஷ்டை செய்ய வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. பிரதிஷ்டை செய்ய ஊழியர்கள் இருக்காங்களா இல்லையா? வாங்க, கிளம்பி வாங்க. பிரதிஷ்டை செய்ய வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, கண்டிப்பாக நம்மளுடைய குழந்தைய பிரதிஷ்டை பண்ண வேண்டும். ஆமென். இந்த குழந்தைய தாயின் கருவுல உண்டாக்குறது யாரு? உருவாக்குறது யாரு? குழந்தைக்கு நரம்பு, எலும்பு, தசைகள் எல்லாத்தையும், எல்லா உறுப்புகளையும் உண்டாக்கி 10 மாசம் அந்த தண்ணிலேயே மிதக்குது. அதுக்கப்புறம் கர்த்தர் அழகான ஒரு மனுஷனை இந்த பூமிக்கு பிறக்க வைக்கிறார். இதுக்கு இடையில எது நடந்தாலும் பிரச்சனை தான். ஆனா அழகான 2 குழந்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த குழந்தை இந்த பூமிக்கு வந்துட்டாலே 2 பேருக்கு ஒரு மனுஷன் தேவை. 2 பேருக்கு தேவை. இந்த உலகம் வந்து 2 பேருக்கு தேவை. ஒண்ணு சாத்தானுக்கு, இன்னொன்னு கர்த்தருக்கு. இந்த சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கும் போது அது என்னங்க, அது அதனுடைய பாதையில போயிடுது. கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த பிள்ளைக்கு சின்ன வயசுல இருந்து தாய்ப்பால் கொடுக்கறதுல இருந்து கொஞ்சம் பிள்ளைங்கள கொஞ்சம் கவனிங்க. தமிழ் சொல்லி அதை கூட்டி விட்டு அவன் வாயில இருக்காரு.
அப்போ என்ன காட்டேன்னா, அப்போ இந்த குழந்தைய நம்ம கட்டணம் ஒப்பு கொடுக்கும் பொழுது தாய்ப்பால், அதாவது அதை போய் யாராவது தயாரிக்க முடியுமா? தாய்ப்பால் யாராவது தயாரிக்க முடியுமா? எந்த குழந்தை எந்த வயிற்றுக்குள்ள உருவாகுதோ அந்த வயிற்றுல இருக்கிற அந்த சகோதரியுடைய அந்த தாயாருடைய ரத்தத்தையே பாலா கொடுத்து அந்த பிள்ளைய உருவாக்குற. அப்போ இந்த பிள்ளைக்கு அப்படிப்பட்ட உணவுல இருந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு வளர்ச்சியா கொண்ட கட்டுறவனை பாதுகாத்து இவனுக்குன்னு கத்த என்ன சித்தம் வச்சிருக்காரோ அந்த சித்தத்தின் பாதையில கொண்டு போன பிசாசு என்ன பண்ணுவான்? அவருடைய பாதையில போகாம தடுப்பான். தடுத்து வேற பாதையெல்லாம் கொண்டு போக பார்ப்பான். கொண்டு போய் நம்ம அழிக்க பார்ப்பான். அப்ப எந்த பாதையிலையும் போகாம அப்படியே போனா கூட கத்த திருப்பி கொண்டு வந்து அவருடைய பாதையில கொண்டு போய் கடைசியா எந்த நாள்ல மறிக்கணும்னு கத்த வச்சிருக்கிறாரோ அது போல அதே பாதையில கொண்டு போய் அந்த வயசுல மறிக்க வச்சு பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கிறோம் மாட்டோம். அப்ப என்னன்னா, பிரதிஷ்டை பண்ணப்படுவது என்பது என்ன? கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்பதுதான் பிரதிஷ்டை. ஒப்பு கொடுத்துட்டா இனிமே அவருடைய பிள்ளையா மாறிடும். அவருடைய பிள்ளைய அவருடைய பாதுகாப்புக்குள்ள நம்ம வந்துட்டோம். இந்த பிள்ளைய அவர் பார்த்துப்பார், இந்த பிள்ளைய அவர் பார்த்துப்பார். அது மட்டுமல்ல, பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அத்தனை பிள்ளைகளும் நித்தியத்துல போய் இருப்பார்கள். என்ன கர்த்தர்கிட்ட ஒப்படைக்கட்டும். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடுங்க, எல்லா கண்களை மூடுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த குழந்தை பேர் என்னம்மா? யோகவர்ஷன். இவர் பேரு வருஷம் தான். சரி, ரைட், ஓகே. இந்த பாட்டிக்கு வாயில வராது, ஏதோ சொல்லு, பரவாயில்லையா? யோகவர்ஷன். கதற்கு மயம் உண்டாகட்டும். பிரைஸ் லார்ட். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த பிள்ளைகளை கையில வச்சுக்க. ஹல்லேலூயா. நன்றி. ஜெபம் செய்வோம். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். தேங்காய் எடுத்துருவாங்க. ஜெபம் செய்ய எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதாவது இந்த பிரதர்ஷன ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக பரலோக தேவனே, உங்க ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே, இந்த பிரதிஷ்டை ஜெபத்தை தேவன் தாமே முன்னின்று நடத்தி வைத்து பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி இயேசு நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க ஆவியானவர் இடைப்படுங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் எல்லாம் கர்த்தரை ஐயா குறித்து ஜெபிக்கும் போது அது ஆமென்றும் ஆமென் என்றும் தேவன் ஆசீர்வதித்து தர வேண்டுமா? இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் லோகேஷ் ஆண்டவரே, கௌசல்யாவுக்கு பிறந்த அருமையான 2 ஆண் குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 2 குழந்தைகளையும் ஆண்டவரே இப்பொழுதும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இந்த பிள்ளைகளை எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். இந்த பிள்ளைகளை இந்த சிறு வயதிலிருந்து ஆண்டவரே சாமுவேலை போல உங்களுடைய குரலை கேட்டு கர்த்தர் கிருபை செய்யுங்க. வாலிப வயசுல 17 வயசுக்கு ஆண்டவரே அப்பா யோசுவாவை யோசேப்பை ஆண்டவரை பயன்படுத்துறது போல, கூட இருந்து பயன்படுத்துறது போல நீங்க ஆசீர்வதிங்க. அது மட்டுமல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு அப்ப காலகட்டத்திலும் கர்த்தர் இந்த பிள்ளைக்கு கர்த்தர் உறுதுணையா இருந்து ஆண்டவரே அப்பா சோத்திரம் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை வந்து அடைகிறவனை வருகை மற்றும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் உமக்கென்று பிரியமாய் வாழ்ந்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை ஆண்டவரை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கின்றோம். பிள்ளைகளுடைய கரத்தை நாங்கள் ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை ஒப்படைக்கிறோம். இந்த சிறு பிள்ளைகள் மேல ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இது அவர் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால பிள்ளைகள் நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம். இயேசு நாமத்தினால பரிசுத்த ஆண்டவரே நன்றி பிரதிஷ்டை செய்கிறோம். பிள்ளைகள் 2 பேரும் ஆண்டவரே ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் பிள்ளைகள் அனுமை போல வளரும்படி ஆசீர்வதிப்பீராக. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு ஆண்டவரே வாழ்க்கையில எல்லா விதமா ஆண்டவரே ஒரு சவாலாக அமைந்தாலும் எல்லா சவால்களையும் உடைத்தெறிந்து இயேசு கிறிஸ்து நாமத்தினால உடைய பிள்ளைகள் ஜெயம் உள்ளவர்களாக ஆண்டவரே அம்மாவுக்கு ஸ்தோத்திரமாக வாழ்ந்து உடைய ராஜ்யத்தை அடையட்டும். அநேக ஜனங்களை ரட்சிக்கிறவர்களாக, அநேக ஜனங்களுக்கு இயேசுவை காட்டுகிற பிள்ளைகளாக தேவனே நீ ஆண்டவரை அமைக்கும்படி நாங்கள் ஜெபிக்க மாட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே நமக்கு வாசலை தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் இருக்கிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லப்படுது. இந்த பிள்ளைகளை நாங்கள் மீண்டும் ஆசீர்வதித்து உடைய பரிசுத்த நாமத்தினாலே பிரதிஷ்டை செய்து இந்த காலத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அதுபோல சின்ன பிள்ளைகளை எல்லா பிள்ளைகளையும் அடுத்த தலைமுறையில் இருக்கிற உமக்கென்று ரெடியா ஆண்டவருடைய நாமத்தின் மகிமையாய் சாட்சியாய் உமக்கென்று வாழக்கூடிய பிள்ளைகளையும்
இங்க இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த குழந்தையுடைய ஆசீர்வாதம் அப்படியே இந்த பிள்ளைகளுக்கு உண்டாயிருப்பதா இயேசுப்பா நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அந்த மகிமை பெண்கள் இந்த பக்கமும் ஆண்கள் இந்த பக்கமும் உடனே முழங்கால் பண்ணிடுங்க. தசபாபு நகரு பின்னாடி எஸ்எம் மாட்ட இருக்குது, அதை வாங்கி கொள்ளவும். தசபாபு கவனிங்க. உடனே சகோதரிகள் இந்த பக்கமும் சகோதரர்கள் இந்த பக்கமும் முழங்கால் பண்ணிடுங்க. வயதானவர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு சேர் போட்டு கொடுத்துருங்க.